Hey guys, welcome back to Digital Tech Filter. நான் உங்கள் நண்பன் வினோத். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குரோமில் இருக்கக்கூடிய கஸ்டமைஸ், அதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணி அந்த வெப்சைட் பேஜ், குரோம் பேஜை வந்து கலர்ஃபுல்லாக, கிளாசிக்காக, மாஸாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம், வேணாம்னு நினைக்கிறவங்க க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது, யூஸ் ஆகலாமே எப்பயாவது. ஸோ குரோம் ஓப்பன் பண்ணோடனே கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் குரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது ஓப்பன் பண்ணோடனே பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் அப்லோட் ஃப்ரம் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு ரன் கொடுத்தேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஃபோட்டோ வந்து வந்திருக்கிறத பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபோட்டோவையும் நம்ம செட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி. ஸோ நான் இப்போ ஒரு ஃபோட்டோ வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண ஃபோட்டோ இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி நம்ம குரோமில் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மெத்தேடு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மை ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏடு ஷார்ட்கட்னு சொல்லி நடுவில் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணி இதில் நம்ம ஒரு நேமு போட்டுக்குவோம். இது ஒரு அடையாளத்துக்காக தான் அந்த நேமு. ஸோ இப்போ அப்படிங்கிறது யூடியூப். இப்போ நம்ம இதில் வந்து எந்த யூஆர்எலை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுறோமோ, ஸோ அந்த வெப்சைட்டை நம்ம வந்து ஈஸியாக வந்து கிளிக் பண்ணி உள்ளே போக முடியும். ஸோ இப்போ வந்து www.youtube.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி நான் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த யூஆர்எல் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு யூடியூப் வந்து வரும். ஸோ இது வந்து நம்ம ஷார்ட்கட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஷார்ட்கட்டை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். மஸ்ட்டு விசிட்டட் சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகக்கூடிய எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் அதுவே வந்து ஷார்ட்கட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போகக்கூடிய வெப்சைட் எல்லாமே ஷார்ட்கட்டாக மாறிடும். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எதுவுமே வேணாம் அப்படின்னு வச்சிங்கன்னா ஹைட் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டன் கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் தீம்னு சொல்லிட்டுருக்கு. ஸோ இதில் நம்ம வந்து கலரை வந்து எந்த கலர் வேணுமாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே லுக்காக இருக்கும். ஸோ இதில் இருக்கிற கலர் இல்லாமல் இந்த பென் மார்க் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணி நமக்கு பிடிச்ச கலரையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிற முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கலரை மாற்றிக்கலாம். ஸோ இப்படி மாற்றிக்கிறது மூலயமா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு புதுசாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு நல்லா ஃபீல் இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கான ஆள் கொடுத்துங்க. நன்றி, வணக்கம்.